Hello friends, welcome to Active Herbals. இந்த எண்ணெயோடைய மகத்துவம் தெரிஞ்சால் நீங்களே இதை விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த எண்ணெய் உடலில் இருக்க அத்தனை நோய்களையும் சரி செய்யக்கூடியது. வாங்க நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த எண்ணெயை நம்ம இது வரைக்கும் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இதனுடைய பயன்கள் தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லா விதமான நோய்க்கும் ஒரு மருந்தாக இருக்கும். நம் நாட்டில் பாரம்பரியமான மரங்களில் ஒன்று வேப்ப மரம். வேப்ப மரம் இந்தியா நாட்டினுடைய பூர்வீக மரம் கூட சொல்லலாம். பழங்காலத்திலிருந்து இந்த வேப்ப மரத்தினுடைய எல்லா பொருட்களும் நம்மளுடைய உடலுடைய நன்மைக்காகவும் நம்மளுடைய நோய் தீர்க்கும் மருந்தாகவும் அதே மாதிரி தான் இந்த வேப்ப எண்ணெயும் வேப்ப மரத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய நிறைய சக்தி வாய்ந்த ஒரு எண்ணெய்ன்னு சொல்ல இந்த வேப்ப எண்ணெயை சொல்லலாம். இதனுடைய பயன்கள் என்னென்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வயசு கொஞ்சம் அதிகரிச்சுட்டு போகும்போது நம்ம உடம்புல எல்லாருக்குமே தோல் சுருக்கன்றது வர்றது இயல்பு தான். இந்த வேப்ப எண்ணெயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் கெராட்டினாய்டு சத்துக்கள் அதிகம் இருக்குது. இந்த வேப்ப எண்ணெய் வாரத்துக்கு 2 முறை தோலில் நல்லா நம்ம தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோன்னா தோல் சுருக்கங்கள்லாம் மாறி நல்ல இளமையான தோற்றத்தை நம்ம அடைய முடியும். உடலில் அடிபடும் போது இரத்த காயங்கள் ஏற்படும். இரத்த காயங்கள்னால நமக்கு ஒரு இரத்தக்கட்டு மாதிரி இருக்கும். இது நமக்கு சீக்கிரத்தில் ஆறாது. இந்த வேப்ப எண்ணெய் பயன்படுது. நமக்கு காயங்கள் ஏற்பட்ட இடங்கள்லையும் அதே மாதிரி கிருமி தொற்று ஏற்பட்டிருந்தால் கூட அந்த இடங்களில் இந்த வேப்ப எண்ணெய் நம்ம தடவிட்டு வரும்போது இந்த இரத்தக்கட்டுன்றது நல்லா நீங்கி நார்மலான ஸ்கின் வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உடலில் காயங்கள் ஏற்படும் போது நமக்கு அது தழும்புகளாக மாறிடும். இந்த தழும்புகளை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த வேப்ப எண்ணெய்க்கு இருக்குது. வேப்ப எண்ணெயை நம்ம தழும்புகள் மீது தடவி வர அந்த தழும்புகள் மறையிறத பார்க்க முடியும். மழைக்காலங்களில் சேற்றில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றால் நமக்கு சேற்று புண் வரும். அதே மாதிரி எப்போவுமே ஈரத்திலே நம்ம கால் வச்சுட்டு இருந்தாலும் சேற்று புண் வரும். ஷூ காலணிகள் அதிகம் உபயோகிக்கிறவங்களுக்கு இந்த பாதங்களில் கிருமி தொற்றை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, படர் தாமரை உடலில் ஏற்படக்கூடிய தோல் வியாதிகள் இது அத்தனைக்குமே சீக்கிரமாக குணமாக்கக்கூடிய ஒரு எண்ணெய்னா இந்த வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெயை நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் மேல் பூச்சா தடவிட்டு வந்தோன்னா இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் குணமாகிறத பார்க்க முடியும். இனிப்புகளை அதிகம் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு பல பேருக்கு வயிற்றில் குடல் பூச்சிகள் சேர்ந்துடும். இது மிகப்பெரிய அளவில் அவங்க குழந்தைகளுக்கு தொல்லையை கொடுக்கக்கூடியது. என்னதான் நவீன மருந்துகளை எடுத்துட்டாலும் அது அந்த அளவுக்கு பயன் தராது. ஆனால் வேப்ப எண்ணெய் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து குழந்தைகளுக்கு குடிக்க வச்சோன்னா இதை வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிச்சிட்டு அவங்க மலம் கழிக்கும் போதே அந்த பூச்சிகளும் வெளியேறிடும். இதனால் எந்த விதமான உடல் பிரச்சனையும் வராது. வேப்ப எண்ணெயில் நிறைய சக்தி வாய்ந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது தோல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்களை குணப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேப்ப எண்ணெயை நம்ம உள்ளுக்கு வாரத்தில் ஒரு 2 முறை 3 முறை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி புற்றுநோய் அபாயங்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நமக்கு சொரியாசிஸ்ன்றக்கூடிய நோய் வரத்துக்கு காரணமாக இருக்குது. சில பேருக்கு இது பரம்பரையாக கூட வரலாம். இந்த குறைபாட்டை சரி செய்யறதுக்கு வேப்ப எண்ணெய் ரொம்ப பெரிய மருந்தாக இருக்குது. நம்ம நைட்டில் தூங்கும் போது இந்த வேப்ப எண்ணெயை எங்கெங்கே சொரியாசிஸ் படர்ந்துருக்குதோ அந்த இடங்களில் தடவிட்டு மறுநாள் காலையில் இதை கழுவிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சொரியாசிஸ் பிரச்சனையிலேருந்து முழுவதுமாக நம்ம வெளியில் வந்துடலாம். மலேரியா, டெங்கு, யானைக்கால் இந்த மாதிரி வியாதிகளுக்கும் சிக்கன் குனியா போன்ற நோய் வரத்துக்கும் மெயின் காரணம் சொன்னால் கொசுக்கள் தான். வேப்ப எண்ணெயோட தூய தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் ஏதாவது 1 மடங்கு வேப்ப எண்ணெய் எடுத்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் 4 மடங்கு இந்த விகிதத்தில் நீங்கள் எடுத்து தடவிட்டு வந்தோன்னா கொசுக்களும் பூச்சிகளும் நம்ம உடலை கடிக்காது. தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ரெமடியை ட்ரை பண்ணியிருப்பாங்க. தலையில் பேன், பொடுகு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு எண்ணெய் போதும் உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு. வேப்ப எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், அதாவது சரிக்கு சரி பால் கலந்து வெதுப்பாக சூடு பண்ணி உங்கள் முடியோடைய வேர்க்கால்களில் தேய்ச்சிட்டு இதை 1 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இதை வாரத்துக்கு 2 முறை செஞ்சால் போதும். முடி உதிர்தல் இருந்தாலும் நின்றும். அதே மாதிரி பேன் தொல்லை, பொடுகு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம பரிபூர்ணமாக வெளியில் வந்துடலாம். தலைமுடியும் ரொம்ப அழகாக சிக்கி இல்லாத ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக வளர்றது நம்ம பார்க்க முடியும். போல் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறவங்களுக்கும் இந்த வேப்ப எண்ணெய் ஒரு மருந்து. இந்த சைனஸ் பிரச்சனை நீங்கள் காலை மாலை 2 வேளையிலும் வேப்ப எண்ணெய் 2 துளிகள் மூக்கில் நம்ம விட்டுட்டு வந்தோன்னா சைனஸ் பிரச்சனையிலேருந்து முழுவதுமாக வெளியில் வந்துடலாம்.
எல்லாவித பிரச்சனைக்கும் ஒரே ஒரு எண்ணெய் வந்து தீர்வாக இருக்குது. இந்த வேப்ப எண்ணெயை வந்து நம்ம நிறைய விதங்களில் பார்த்துருப்போம், ஆனால் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இதை பயன்படுத்திட்டு இதனுடைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் என்னென்ன அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி இருந்தாலும் அவங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனலில் வர காத்துட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம்.